ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் இந்த கிளிக்கிறியப்பா இவ எந்த ஒரு கறியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. கோபி என்ன பண்ணுறது, ஒன்றை டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம பாக்கியா சரின்னு சொல்லிட்டு இங்கே நடக்கிற என்டர்டைன்மெண்ட்டை பார்ப்போம்னு சொல்லிட்டு போய் உட்காந்து பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வேறு லெவல் மானியே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் மொத்த குடும்பமும் சேர்ந்து காரி துப்பாத குறைங்க. அதுவும் மட்டும் இல்லைங்க, இனி அச்சினே சொல்லிட்டு போயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி பார்த்து வெக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு நம்ம கோபி. மேலே இத்தனை தரமாக நடந்ததுக்கு நீங்கள் ஏன் இப்படி நடந்துட்டு இருக்கீங்க குட்டி போட்ட பூனை மாதிரின்னு சொல்லிட்டு ராதிகா கேட்க, உனக்கு என்னம்மா உன் பொண்ணுங்களை அவங்க அசிங்கப்படுத்தினாங்க, என் பையன்லாம் என்ன அசிங்கப்படுத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு அதுக்கு மேலே என் செல்லம், என் டார்லிங், என் உயிர், என் பொண்ணு என்னை எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டா அப்படிங்கிறாங்க. இது இப்போ தான் தெரியுதாப்பா. சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா சொல்ல, உன்னை கல்யாணம் பண்ணலேருந்தாண்டி என் நிம்மதியே போயிடுச்சின்னு சொல்லிட்டு டெரரா லுக்கு விடுறாரு. உன்னை யாரா பண்ண சொன்னான்னு அவங்க ஒரு லுக்கு விடுறாங்க. தேவையா இதெல்லாம் மாற்றி லுக்கு விட்டுக்காதீங்க போதுங்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு தம்பியும் அதாவது அவங்க அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. எலியிலும் செலியனும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணது மட்டும் இல்லைங்க, நம்ம பாக்கியா வந்துட்டு இதையோ யோசிச்சுட்டு படுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்த்து எலியில் வந்துட்டு அம்மாவை கைப்பிடிச்சி முத்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் நம்ம செலியனும் அதே வேலையை பார்க்குறாரு. வந்து நின்று அம்மாவை ஃபீல் பண்ணுவாங்களேன்னு சொல்லிட்டு துணையை நினைக்கிறாங்க. இது ரெண்டு பேரையும் இப்போ கஷ்டப்படுறத பார்த்தோன்னே நம்ம பாக்கியாவுக்கு ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் ஓரத்தில் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே ஜாகிங் போகிறாங்க. கோபியை பிடிச்சி மிரட்டாரு நம்ம எலியில், நீங்கள் ஒழுங்காக எங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிடுங்கன்னு கண்ணப்பின்னா மிரட்டிட்டாரு. மிரட்டின கையோடு இவங்க வந்து ராதிகாட்ட அந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க வீடு நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நம்ம ராதிகாவும் முடிவு பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல முடிவு, டக்குன்னு வீட்டை விட்டு வெளியே போங்க பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்